வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி சூப்பரான பாயாசம்லாம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. கேரளா வந்ததுக்கப்புறம் நான் ஏகப்பட்ட பாயாசம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. பழப்பிரதமன் சொல்லுவாங்க. ஏத்தப்பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தில் பாயாசம் பண்ணியிருக்கிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய பழம் 600 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். தோல் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் 2 விசில் விட்டாலே போதும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். பழம் ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 200 கிராம்லேருந்து 250 கிராம் 300 கிராம் வரைக்கும் கூட உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அழுக்கை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துருக்குறோம். தேங்காவை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம பாயாசத்தில் சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதிலேயும் முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கிற பழத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்குறோம். இதை நெய்யில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் 10-15 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குறைஞ்சது 2 நாளாவது பாயாசம் வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நெய்யிலையே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் திரும்பவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய்யில் வதக்குறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா நம்ம டக்குன்னு பண்ணிட்டோன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. அது நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை வடிகட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். இது உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமும் 10 நிமிஷத்துக்கு மேலேயும் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போது ஓரளவுக்கு நல்லா சுருண்ட வதக்கியாச்சு. இது கூட அடுத்ததாக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 2வது பால் சேர்த்துருக்குறோம். 2வது பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போதேவும் நான் ஏலக்காயும் கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் தேங்காய் பால் தனியாக எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் பால் சேர்த்துட்டோம். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. பபிள்ஸ் வர்றப்பயே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. பாயாசம் செய்கிறது என்னமோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் ஏகப்பட்ட பாயாசம் ரெசிபிஸ் போட்டிருக்குறோம். பலாப்பழ பாயாசம், கோதுமை பாயாசம், கத்தாழை பாயாசம், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, சேமியா, அவல் ஏகப்பட்டது இருக்குது. நான் பிளேலிஸ்ட் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. கேரளா ரெசிபீஸும் நம்ம ஓணம் சத்யா பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஆல்மோஸ்ட். அதையும் நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.